ஏசாயா 54ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். With everlasting kindness I will have mercy on you, says the Lord your Redeemer. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நித்திய கிருபையுடன் இறங்குகிற கர்த்தர் என்ற தலைப்பின் கீழாக நம்முடைய தியானம். மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். காரணம், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபைதானே நம்மை தாங்கி வருகிறது. அவருடைய அன்பும் அவருடைய இரக்கமும் எப்போதும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கோபம் ஒரு நொடி பொழுது மாத்திரம்தான், கர்த்தருடைய கிருபையோ நித்தியமாக இருக்கிறது என்பதைத்தான் ஏசாயா 54ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. அற்ப நேரம் கோபம் கொண்டு உன்னிடத்திலே என் முகத்தை மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, தேவனுடைய கோபம் தற்காலிகமானது. ஏசாயா 54ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே, அற்ப காலம் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் மிகுந்த இரக்கத்தோடு உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். நாம் அனுபவிக்கும் துன்பம், தண்டனைகள், கண்ணீர் எல்லாமே சிறிது நேரத்திற்குத்தான். ஒருவேளை அவை கொஞ்ச காலத்திற்குத்தான் அந்த பாடுகளும் உபத்திரவங்களும் இருக்கும். சங்கீதம் 30:5 சொல்லுகிறது, கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய கிருபையோ நம்முடைய ஆயுள் முழுவதும் இருக்கிறது என்று சொல்லுகிறபடியினாலே கர்த்தர் நிச்சயமாக நம்மை கைவிடாத தேவனாக இருப்பார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக, தேவனுடைய கிருபை நித்தியமானது. ஏசாயா 54:8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலே, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதர்கள் மாறி போவார்கள், சூழ்நிலைகள் மாறி போகும், நாம் நம்புகிற எல்லாமே ஒரு நாள் மாறி போகும். ஆனால் கர்த்தருடைய கிருபை ஒருபோதும் மாறாது என்பதைத்தான் ஏசாயா 54ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாக, இந்த கிருபை இயேசு கிறிஸ்துவிலிருந்து நமக்கு கிடைத்ததாக இருக்கிறது. தேவனுடைய கோபம் சிலுவையில் இயேசுவின் மேல் விழுகிறது. நாம் பெறுவது நித்திய கிருபையாக இருந்தது. ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே, நாம் இன்னும் பாவிகளாய் இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தினாலே, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய கோபம் எப்போதும் நம்மேல் இருக்காது. கர்த்தராகிய தேவன்